மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். 6ஆம் வகுப்பிற்கான இயல் 3 உரைநடை பார்க்கலாமா? பாருங்கள், வளரும் வணிகம் அப்படின்னு போட்டிருக்காங்க தலைப்பு. வளரும் வணிகம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, மனிதனுடைய வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது இல்லையா? வணிகம் இல்லையில் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள இயலாது. வணிகம் அப்போ ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்து என்ன பண்ணணும், அது பிறருக்கு விற்பனை செய்கிறோம் இல்லையா? இதுதான் வணிகம் சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. இந்த வணிகம் சொல்கிறது பல வகையில் நடைபெறுகிறது, தெரியும் இல்லையா? பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த பல வகை நிறுவனங்களும் இருக்குது, இது மாதிரி வணிகம் செய்கிற நிறுவனங்களும். இப்போ தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். அந்த காலத்திலேயே என்ன பண்ணுறாங்களாம், பண்டமாற்று முறையில் வணிகம் செய்தார்கள். இப்போ எங்கிட்ட மிளகு இருந்ததுன்னா உங்கள்கிட்ட என்னது நறுமணப் பொருள்கள் இருந்ததுன்னா இப்படி கொடுத்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அரிசி இருந்ததுன்னா அவங்ககிட்டேருந்து கோதுமை வாங்கிப்பாங்க, இவங்ககிட்டேருந்து அரிசி வாங்கிப்பாங்க. இப்படி பண்டமாற்று முறையில் வணிகம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்புறம் தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினார்கள். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்ளும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமா இப்போ பாடத்தை? பாருங்கள், மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இப்போ நமக்கு தேவையான பொருள்களை நம்மளே உற்பத்தி செய்ய முடியாது இல்லையா? அப்போது தனக்கு தேவையான சில பொருள்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான். இப்போ நமக்கு அரிசி தேவைப்படுதுன்னா நம்ம எங்கே போகணும்? நம்மளே போய் உட்காந்து விவசாயம் பண்ணிவிட்டு அரிசியை உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ நமக்கு தேவையான அரிசி எங்கேருந்து போய் வாங்குவோம்? உடனே கடையிலேருந்து போய் வாங்குவோம். இருக்கிற எங்கே இருக்குதோ அங்கே போய் நம்ம என்ன பண்ண, பணம் கொடுத்து, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிப்போம் இல்லையா? அப்போ தனக்கு தேவையான சில பொருள்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான் இல்லையா? அடுத்தவங்கிட்ட நம்ம வாங்குகிறோம். அப்போது தான் உற்பத்தி செய்யும் பொருளில் சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க, ஒருத்தர்கிட்ட விற்கிறாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிறாங்க. அப்போது அந்த காய்கறியை எங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த கடைக்காரங்க அப்படின்னா, கோயம்பேடு அந்த மாதிரி மூட்டை மூட்டையாக இறங்குது பாருங்கள், அந்த ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒரு விலை சொல்லி மூட்டை மூட்டையை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சின்ன கடையில் விற்பாங்க. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் வாங்கி பயனடைவோம் இல்லையா? அதான் வணிகம் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம தேவையான பொருள்களை வாங்கி பயனடைகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பொருள்களை விற்பவரை வணிகர் என்றும் வாங்குபவரை நுகர்வோர் என்றும் என்பார். அப்போது பொருளை விற்கிறவங்க யாருன்னு கேட்டால் அந்த வணிகம் சொல்லுவாங்க. அந்த பொருளை வாங்குகிற நம்ம யாருன்னு கேட்டால் நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொருளை வாங்குகிற நம்ம பேர் என்ன சொல்லுவோம்? நுகர்வோர்னு சொல்லுவோம் நம்மளை. சரியா? அடுத்து பாருங்கள், பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று வணிகம் என்ன அப்படின்னா, நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட ஜாஸ்தியாக எந்த பொருள் இருக்கோ அதை என்ன பண்ணோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ வயலில் நம்ம நெல் அறுவடை பண்ணுறோம். நமக்கு தேவையான மூட்டையை நம்ம வச்சுக்கிறோம். ஒரு 4 மூட்டை, ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 மூட்டை வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க நெல்லை. அப்போ நமக்கு மீதி இருக்கிற மூட்டைகளெல்லாம் என்ன பண்ணுவோம், வச்சுக்க முடியாது, நம்மளே உட்காந்து சாப்பிட முடியாது இல்லையா? உடனே என்ன பண்ணுவோம், அந்த மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு போய் நம்ம கடையில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? நம்ம எதாவது கடைக்கு தேவைப்படும், மில்லுக்கு தேவைப்படும்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் இல்லையா? பண்டமாற்று முறை. நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். அப்போது நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். நம்முடைய பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா நெல்லை கொடுத்து, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, முன்னாடியே ஆரம்பிக்கும் போதே ஒரு பொருளை கொடுத்து நான் அவங்களுக்கு என்ன பொருள் இல்லையோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. இதுதான் பண்டமாற்று முறைன்னு சொல்கிறது. காசு கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்களாம், பொருளை மாற்றிக்கொள்வார்கள். தான் பண்டமாற்று முறை மேலே வணிகம் மேற்கொண்டிருந்தனர் அந்த காலத்தில். அப்போ என்ன பண்ண, ஒருத்தவங்க நெல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பதிலாக உப்பு கொடுப்பாங்க. அப்போ ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். பாலை கொடுத்து என்ன பண்ணுவாங்களாம், கடையில் பாலை கொடுத்து தானியங்கள் வாங்குவாங்க. இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இந்த மாதிரி பண்டமாற்று முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற செய்திகள்லாம் எந்த நூலில் இருக்குது அப்படின்னா, சங்ககால நூல்களில் இருக்குது, சங்க இலக்கிய நூல்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இலக்கியங்களை படிச்சின்னா, பெரிய வகுப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இலக்கியங்களை படித்தா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ இக்காலத்தில் கூட வீட்டிற்கே பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருள்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர் இல்லையா? நியூஸ் பேப்பர்
இப்போ இந்த கைலாங்கடைக்காரன் வருவான் இல்லையா, நம்ம வீடு வீடாக வந்து நியூஸ் பேப்பர் இருக்குன்னா பழைய நியூஸ் பேப்பர்லாம் கட்டி கையில் கொடுப்போம் இல்லையா, நமக்கு தேவையில்லை அதனால் கொடுக்குறோம். அவங்க அங்கே போய் வேறு இடத்துல கொடுத்து அவங்க அங்கே சேல்ஸ் பண்ணிப்பாங்க எப்படியாவது. அது மாதிரி பயனற்ற நெகிழி பொருள்கள், இந்த பால் கவரு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, வேண்டாத பொருள்கள்லாம். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவையில்லாத பொருள்கள். அதுக்கப்புறம் என்ன அதை கொடுத்து காசு வாங்கிப்பாங்க வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போது நெகிழி பொருள்களை போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருளை தருகின்றனர். வீட்டுக்கு என்ன சாமான் தேவைப்படுது, ஏதாவது சின்ன சின்ன பொருள் இருந்ததுன்னா அதுக்கு அந்த எடைக்கு அந்த பொருளை தராங்க இல்லையா. இந்த பழைய பழைய பாத்திரக்காரனுங்கள்லாம் நம்மக்கிட்ட என்ன இரும்பு பொருள்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுத்தோன்னா அவங்க வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அலுமினிய பொருள்கள் ஏதாவது ஒரு பொருள்களை தந்துட்டு போவாங்க. அப்படியெல்லாம் பண்டமாற்று முறையில் இப்போ வணிகம் மேற்கொண்டிருக்கிறது. முன்னாடி வந்து தேவையான தானியங்களை கொடுத்து பண்டமாற்று முறை செய்தார்கள். இப்போ வந்து என்னென்னா இப்படி அது நமக்கு வேண்டாத பொருள்களை கொடுத்து என்ன பண்ணுறோம், அதுக்கு ஈடாக வேறு பொருளை வாங்கிக்கிறோம். சரியா. அடுத்தது பாருங்கள், வணிகத்தினுடைய வகைகள். இந்த வணிகத்தினுடைய வகைகள் அப்படின்னா, வணிகத்தை தரை வழி வணிகம், நீர் வழி வணிகம் என பிரிக்கலாம். தரை வழி வணிகம், நீர் வழி வணிகம்னு ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தரை வழியாக பொருளை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளை வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. எது, எருமை, அப்புறம் கழுதையை பயன்படுத்துனாங்க, குதிரையை பயன்படுத்துனாங்க, தரை வழி வணிகத்துக்காக பயன்படுத்துனாங்க. ஆனால் வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். ஒரு குரூப்பாக போவாங்க. வெளியூருக்கு வந்து பொருளை வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப்பை தனியாளாக போக மாட்டாங்க, ஒரு குரூப்பாகவே ஒரு குழுவாகவே என்ன பண்ணாங்க, போவார்கள் அப்படி சொல்லலாம். இக்குழுவை வணிகச்சாத்து என்று என்பர். அந்த மாதிரி அந்த குரூப்பாக போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பேருனா வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும். நீர்வழி வணிகம்னா கப்பல் மூலமாக பொருள் ஏற்றுமதி செய்வார்கள், அங்கேருந்து பொருள் வந்து இறக்குமதி செய்வார்கள். இது வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வந்து நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தரை வழி வணிகம்னா என்ன தெரியும், நீர்வழி வணிகம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. அடுத்தது பாருங்கள், கப்பல்கள் வந்து நிற்கும்போது இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். அப்போ ஹார்பர்னு சொல்லுவாங்க, அந்த துறைமுகங்கள். அந்த துறைமுகங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொருள்களெல்லாம் ஏற்றிக்கொண்டு வருகின்ற கப்பல் வந்து அந்த துறைமுகத்தில் வந்து நிற்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது இங்கேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படி. அப்போ துறைமுக நகரங்கள் வந்து என்ன சொன்னாங்க, ரெண்டாக சொல்லுவாங்க, பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிட்டனர். இந்த துறைமுகங்களில் இருக்கிற நகரங்களில் என்ன கடலை ஒட்டி உள்ள பகுதிகளில் ஊர்களை என்ன சொல்லுவாங்கன்னா பட்டினம், பாக்கம் சொல்லுவாங்க. கடலை ஒட்டியுள்ள ஊர்களை சொல்லுகின்ற வார்த்தை பட்டினம், பாக்கம். புரியுதா? இப்போது தரை வழி போக்குவரத்து என்னன்னு புரியுது. தரை வழி வணிகம், அப்புறம் நீர்வழி வணிகம். நீர்வழி வணிகம்னா கப்பல் மூலியமாக பொருளை ஏற்றி இறக்குமதி செய்வது நீர்வழி வணிகம். அது நேராக என்ன எங்கே வந்து சேரும், துறைமுகத்தில் வந்து சேரும். புரியுதா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமான பூம்புகார் விளங்கியது. நம்ம நாட்டினுடைய தலைசிறந்த துறைமுகம் எதுன்னு கேட்டால் புகார் நகரம், காவிரி பூம்பட்டினம் இல்லையா, அந்த பூம்புகார் நகரம் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடியோடு வந்து நின்றன. அந்த ஊர் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா, கடலை விட்ட துறைமுகத்தில் ஒவ்வொரு நாட்டு கொடியோடு வந்து நிற்பாங்களாம் கப்பல். ஒவ்வொரு நாட்டிலேருந்து அந்த துறைமுகத்தில் வந்து அந்த பொருளெல்லாம் வந்து இறக்குமதி செய்கிறாங்க பாரு. அப்போது ஏற்றுமதி செய்வதாலும் சரி, இறக்குமதி செய்வதாலும் அந்த நாட்டு கொடி இருக்குமா அந்த கப்பல் மேலே. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. நம்ம நாட்டிலேருந்து பொருள்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க, அங்கேருந்து பொருள்கள் வந்து இறக்குமதி செய்கிறார்கள். புரியுதா? இப்படி வந்து வணிகமும் நீர்வழி வணிகம் இருந்தது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். வணிகத்தை எப்படி பிரிக்கலாம், தனிநபர் வணிகம், தனியாக ஒருத்தர் செய்கிறது வணிகம், அதுக்கப்புறம் நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். தனிநபர் வணிகம் அப்படின்னு சொன்னால் என்னன்னுட்டா, தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒருத்தர் மட்டும் அதில் ஈடுபடுவாங்க, அப்படிப்பட்ட வணிகத்தை தான் என்ன சொன்னால் தனிநபர் வணிகம் சொல்கிறார். நிறுவனம் ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். நிறுவனம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரால் நடத்த முடியாது அந்த நிறுவனத்தை, நிறைய பேர் கலந்துருப்பாங்க. நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பிஸ்னஸை
இது செய்வாங்க, மேம்படுத்துவார்கள். அதுதான் நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அப்போ வணிகத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. என்னென்னா தனிநபர் வணிகம். தனிநபர் வணிகம்னா ஒருத்தர் மட்டும் வணிகம் செய்வது. அப்புறம் வந்து நிறுவன வணிகம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டோர் வந்து முதலீடு செய்து நிறுவன வணிகம். முதலீடு செய்வது தான் நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்கள், சிறு வணிகம் அப்படின்றாங்க. சிறு வணிகம்னா என்னன்னா நம்ம அன்றாட தேவைகள், நம்முடைய அன்றாட தேவைகள் என்ன? பால், கீரை, காய்கறி போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் இல்லையா? சின்ன சின்ன கடை இருக்கு இல்லையா நம்மளை சுற்றி, அதெல்லாம் வந்து பால் இருக்கும், கீரை இருக்கும், காய்கறி இருக்கும். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வார். கொஞ்சம் பணம் கொடுத்து என்ன பண்ணுவாங்களாம், சிறு முதலீடு பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, பொருளை வாங்கிட்டு வந்து விற்பனை செய்வாங்க. அப்போ அப்படி விற்பனை செய்யும்போது ஒரு நாளைக்கு எப்படியோ உங்களுக்கு ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ லாபம் வரும், அவ்வளோதான். புரியுதா? அப்போ விற்பனை செய்வார். தலையில் சுமந்து சென்று விற்றல். இப்போ தலையில் வந்து சுமந்து சென்று என்ன பண்ணுவாங்க, சில பேர் கீரை விற்பாங்க, காய்கறி விற்பாங்க, இப்படி. அப்புறம் தரைக்கடை அமைத்து விற்றல், தரையில் கடை போட்டு விற்கிறது. அதுக்கப்புறம் வந்து தள்ளு வண்டி மூலம் விற்றல் இல்லையா? தெரியும் இல்லையா? தள்ளு வண்டியில் விற்கிறது போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவார். அப்போ என்ன பண்ண, இந்த மாதிரி இப்போ நமக்கு இப்போ இந்த மாதிரி தள்ளு வண்டியில் வச்சுட்டு காய்கறி கூட வச்சுட்டும் வரும்பொழுது என்ன பண்ணோம், நம்ம நேரடியாக போயிட்டு பொருளை வாங்கிட்டு வருவோம். நேரடி தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சிறு வணிகம் சொல்கிறது. புரியுதா? அடுத்து பாருங்க, பெருவணிகம். பெருவணிகம்னா என்ன அப்படின்னா பெருந்தொகையை முதலீடு செய்து நிறைய பணம் போடணும். அதுக்கு பெருந்தொகையை முதலீடு செய்யணும். நிறைய பணம் போட்டு பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு மாடி அடிக்கு பல மாடிகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நிறைய பணம் கொடுத்து போடுற கடை தான் அதெல்லாம். சரியா? அப்போ அதிக அளவில் வந்து அவங்க வந்து பணத்தை செலவு பண்ணுவாங்க. அதுக்காக அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம். பெருவணிகர்கள் பொருள்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவங்க வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வர மாட்டாங்க, மொத்தமாக மூட்டை கணக்கில் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம், வணிகம் செய்வார்கள். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். அதை அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்களாம், சிறு வணிகர் வாங்கிட்டு போயிட்டு விற்பனை செய்வாங்க. பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. இந்த பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை இல்லையா? வாங்குறவங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஏதாவது போடுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அது தேவைப்படும் இல்லையா? நிறைய பொருள்கள். கடை போடாதவங்களாக இருந்தால் நம்ம வீட்டு தேவைகளுக்காக அந்தந்த நமக்கு என்ன தேவையோ அதுதான் வாங்குவோம் இல்லையா? அப்போ அந்த பெரு வணிகர்களுடன் சேர்ந்து நுகர்வோருக்கு நேரடி தொடர்பு இருப்பது கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏற்றுமதியும் இறக்குமதின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள்களை வந்து பிற நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுவது ஏற்றுமதின்னு சொல்கிறோம். பிற நாடுகள் இந்த பொருள்களை வாங்கிறது வந்து இறக்குமதின்னு சொல்கிறோம். நமக்கு நாட்டுக்கு என்ன தேவைப்படுத பொருளோ அதை அடுத்த நாட்டிலேருந்து நம்ம வாங்குறது அது இறக்குமதி. புரியுதா? இறக்குமதினா நம்ம நாட்டு பொருளை ஏற்றி அனுப்புறது ஏற்றுமதி, பிற நாட்டிலேருந்து பொருளை இறக்குமதி செய்வது இறக்குமதி. புரியுதா? அப்போது பழங்கால தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை. சீனத்திலிருந்து என்ன வருது நமக்குன்னா, கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா? கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலேருந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா குதிரைகள் வாங்கப்பட்டன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணிகத்துலேயும் ஒரு நேர்மை இருக்குது. என்ன நேர்மை அப்படின்னா, அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வணிகர்கள் வந்து நேர்மையோடு நடந்து கொண்டார்கள், ஏமாற்ற மாட்டாங்க மக்களை. எப்படின்னா அப்படி நேர்மையோடு நடந்து கொண்டார் என்பதற்கான குறிப்பு வந்து சங்க இலக்கிய நூல்களில் ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க பாருங்கள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகருடைய நேர்மையை பற்றி திருக்குறள் சொல்லுது.
வணிகர்களை பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. பட்டினப்பாலை பாராட்டுதான். ஏன்னா பொருளை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எடை போடும்போது அதுலேருந்து ஏமாற்றுவாங்க சில பேர். அப்படி வந்து ஏமாற்ற மாட்டாங்களாம், பொருளை குறைச்சி கொடுக்க மாட்டாங்களாம். என்ன எடைக்கு எடை என்ன பொருள் இருக்கோ அந்த எடைக்கு தக்க மாதிரி பொருளை கொடுப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு வந்து விலையை வந்து குறிப்பிட்ட என்ன விலையோ அந்த விலையை மட்டும்தான் அவங்க வாங்குவாங்களாம், அதிகமாக வாங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிற செய்தி வந்து பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கிய நூல்களில் சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் வணிகர்களில் வந்து ஒரு நடுநிலையோடு நடந்துக்கிட்டாங்க, நியாயமாக நடந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இணைய வழி வணிகம். இணைய வழியில் எப்படி வணிகம் செய்கிறாங்க? இப்போ எல்லாமே இணைய வழி வணிகம் ஆகி போயிடுச்சு இல்லையா? கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது. ஆன்லைன் மூலமா நம்ம என்ன பண்ண ஆர்டர் பண்ணுறது. இணையதளம் மூலம் பொருள்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து புக்கிங் பண்ணுற நிறுவனங்கள் இப்போ நிறைய இருக்குது. இவற்றில் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருள்களை பற்றி விவரங்களை, இருக்கும் பொருள்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இப்படி ஆன்லைனில் புக்கிங் பண்ணும்போது இப்போது 5 கிலோ பருப்பு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், நம்ம உடனே விலையை பார்த்துக்கலாம். விலையை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இந்த கடையில் ஆன்லைன் புக்கிங் பண்ணும்போது இவங்க என்ன ரேட் இருக்குது, அமேசானில் என்ன ரேட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ரேட் இருக்குது, அந்த மாதிரி பொருள்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதா? அப்போது நமக்கு தேவையான பொருள்களை பற்றி விவரங்களை, இருக்கும் பொருள்களின் தரம், விலை, சிறப்பு ஆகிய பிற நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த நிறுவனங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்கிறாரு. நமக்கு பிடித்த பொருள்களை நாம் வீட்டிற்கே வரவழைக்கலாம். அவங்களே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், நேரடியாகவும் பணம் வந்த பிறகு பணம் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம மொபைல் வழியாகவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வணிக பண்டமாற்று முறையை தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது, இன்னும் மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. எப்படி மாறி இருக்கு பாரு. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினோம், அதுக்கப்புறம் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பணத்தை கொடுத்து வாங்க ஆரம்பித்தோம். இப்போ எப்படி ஆன்லைனில் புக்கிங் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னேற்றம் அடைந்திருக்கிறது வணிகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். இது மட்டும் இல்லை, இன்னும் வருங்காலத்தில் இன்னும் பல புதுமைகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நீங்கள் இந்த பாடத்தை படித்து பாருங்கள். புரியுதா? படித்து பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.